அரசு பள்ளியில் சரியான கட்டடங்கள் மற்றும் வசதிகள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தகுதியான ஆசிரியர்கள் இருப்பது முக்கியம். 2013ஆம் ஆண்டு முதல் பரிதாப நிலையில் பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகள் ஆசிரியர் பணி நியமனம் பெறாமல் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடித்து தேர்ச்சி பெற்று அதன் பின்பு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சு அதிலும் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் வழங்கப்படாமல் காத்திருந்து சமீபத்தில் அரசின் அறிவுறுத்தல் படி செகண்டரி கிரேட் டெஸ்ட் இன்னொரு தேர்வும் எழுதி அதுல 25,000 பேர் பங்கேற்று 20,000 பேர் தேர்ச்சி பெற்று வெறும் 2,000 பேருக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டது. 14,000 காலி இடங்கள்ல தேர்ச்சி பெற்று தகுதியா இருக்க இந்த பட்டதாரிகளை வைத்து நிரப்பாம தற்காலிக ஆசிரியர்களை வச்சு நிரப்பிட்டாங்க. 2013ஆம் ஆண்டு முதல் அவ்வப்போது நடக்கிற தேர்தலில் சரியா நிதி ஒதுக்கீடு செஞ்சு அப்பப்ப இவர்கள் பணி நியமனம் செஞ்சிருந்தா இன்னைக்கு பட்டியல் பெரியதாகி பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளும் குழந்தைகளும் பாதிக்கப்படாம இருந்திருப்பாங்கள. அரசு கூறும் காரணம் நிதி பற்றாக்குறை. எப்படி? F1 ரேஸ் நடத்த கோடிக்கணக்கில் நிதி இருக்கும், கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்க கோடிக்கணக்கில் நிதி இருக்கும், ஊரெங்கிலும் சிலை திறக்க கோடிக்கணக்கில் நிதி இருக்கும். ஆனால் நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்கு நிதி இருக்காது. ஒருவேளை இந்த தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகள் தான் நாங்க வேணா லட்சக்கணக்கில் பணம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க போஸ்டிங் கொடுத்திருப்பாங்களோ? இது சுயநல விளம்பர அரசியலில் மூழ்கியுள்ள ஒரு அரசின் சாட்சி மட்டுமே. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க சார், குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கு.